கடைக்கு தேவையான பொருட்களை வாங்கச் சென்ற டீ கடை உரிமையாளர். திடீரென வந்த 2 பேர் டீ கடை உரிமையாளரை ஓட ஓட வெட்டி படுகொலை செய்த கொடூரம். 10 மாதங்களாக நீடித்த முன்பகைதான் கொலைக்கு காரணம் என பகீர் தகவல். சிவகங்கை மாவட்டத்தில் கடந்த 25 நாட்களில் மட்டும் 5 கொலைகள் நடந்துள்ளதால் பீதியில் உறைந்துள்ள மக்கள். சிவகங்கையில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை காவல்துறையின் கையை மீறி போகிறதா? டீ கடைக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கிட்டு தன்னோட பைக்ல வேளாரேந்தல் விளக்கு பகுதிக்கு போய்கிட்டு இருந்தாரு சர்க்குணம். அப்ப எதிர்முனையில பைக்ல வந்த 2 பேரு சர்க்குணத்தை வழி மறிச்சு வாக்குவாதம் பண்ணி இருக்காங்க. அடுத்து கண்ணுமைக்கிற நேரத்துல மறைச்சு வச்சிருந்த அரிவாளை எடுத்த அந்த கும்பல் சர்க்குணத்தை சரமாரியா வெட்டி கொன்னுட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த சர்க்குணத்தோட உறவுக்காரங்க சடலத்தை பார்த்து கதறி அழுதுருக்காங்க. அப்ப அங்கிருந்த உறவுக்காரங்க கிட்ட விசாரணை பண்ணி இருக்காங்க போலீஸ். சர்க்குணத்தை யாரு கொலை செஞ்சா? உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? கிராமத்துக்குள்ள அடையாளம் தெரியாத நபர்களோட நடமாட்டம் இருந்துச்சான்னு போலீஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு சர்க்குணத்தோட அண்ணன் கருப்பையாவுக்கும் பக்கத்து வீட்டுக்காரர் ஹரிதாசுக்கும் ரொம்ப நாட்களா பிரச்சனை இருந்துச்சு. அவங்க தான் சர்க்குணத்தை கொலை செஞ்சிருக்கணும், எங்களுக்கு அவங்க மேலதான் சந்தேகம் இருக்குன்னு சொல்லி இருக்காங்க. உறவுக்காரங்க சொன்னதை வச்சு மாதவன் ஹரிதாஸோட வீட்டுக்கு போயிருக்காங்க போலீஸ். அப்ப வீட்ல யாருமே இல்ல. அடுத்து அவங்களோட நம்பருக்கு போன் பண்ணி பார்த்திருக்காங்க. அப்ப போனும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. இதனால மாதவனும் ஹரிதாசும் தான் கொலையாளிகள்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் 2 பேரோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப சிக்னல் வேறொரு கிராமத்துல காட்டி இருக்கு. உடனே சிக்னல் காட்டின ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் மாதவனையும் ஹரிதாசையும் பிடிச்சு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. சிவகங்கையில் உள்ள வேளாரேந்தல் விளக்கு பகுதியைச் சேர்ந்த சர்க்குணத்துக்கு கல்யாணமாகி குழந்தைங்க இருக்காங்க. இவரு மரவமங்கலம் பகுதியில டீ கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. இவரும் இவங்க அண்ணன் கருப்பையான்னு எல்லாருமே ஒரே வீட்ல தான் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கருப்பையா தன்னோட வீட்டு பக்கத்துல வைக்கோலை போட்டு வச்சிருக்காரு. அப்ப பக்கத்து வீட்டுக்காரர் ஹரிதாசுக்கு சொந்தமான மாடு அந்த வைக்கோலை மேய்ஞ்சதா சொல்லப்படுது. இத பார்த்து கோபமான கருப்பையா அந்த மாட்டை அடிச்சு துரத்தி விட்டுட்டு, நான் கஷ்டப்பட்டு வைக்கோலை வாங்கி வச்சா உன் மாடு எல்லாத்தையும் மேய்ஞ்சிருது, உன் மாட்டை ஒழுங்கா கட்டி வைக்க மாட்டியான்னு ஹரிதாஸ திட்டி இருக்காரு. அதுக்கு ஹரிதாஸ், என் மாடு அப்படித்தான் வைக்கோலை சாப்பிடும், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணுன்னு கருப்பையாவை தகாத வார்த்தையால திட்டி இருக்காரு. இதனால ஆத்திரமடைஞ்ச கருப்பையா வீட்ல இருந்த அரிவாளை எடுத்துட்டு வந்து ஹரிதாஸ வெட்டி இருக்காரு. இதுல ரத்த வெள்ளத்துல சுருண்டு விழுந்த ஹரிதாஸ் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்ப அங்கிருந்தவங்க அவரை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் கருப்பையாவை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமும் இந்த 2 குடும்பத்துக்குள்ள அப்பப்ப பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டு தான் இருந்திருக்கு. இதுவே இவங்களுக்குள்ள முன்பகையாவும் மாறி இருக்கு. கருப்பையாவோட நடவடிக்கைய பார்த்து கடும் கோபத்துல இருந்த ஹரிதாஸ், இவனை இப்படியே விட்டு வச்சா ஊர்ல ஒருத்தனும் நம்மள மதிக்க மாட்டான்னு நினைச்சு நடந்த எல்லாத்தையும் தன்னோட நண்பன் மாதவன் கிட்ட சொல்லி கருப்பையாவை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்காரு. சம்பவத்தன்னைக்கு கருப்பையா பஸ் ஸ்டாப்ல நின்னுக்கிட்டு இருந்திருக்காரு. அப்ப அங்க வந்த மாதவனும் ஹரிதாசும் அவருக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. ஆனா அந்த நேரத்துல அங்க வந்த ஒரு பஸ்ல ஏறி கருப்பையா கிளம்பிட்டாரு. அப்ப கருப்பையாவோட தம்பி சர்க்குணம் தன்னோட பைக்ல டீ கடைக்கு தேவையான பொருட்களை வாங்க வந்திருக்காரு. சர்க்குணத்தை பார்த்த 2 பேரும் அண்ணன் தப்பிச்சு போனா பரவாயில்ல, தம்பிய போட்டு தள்ளிடலாம்னு முடிவு பண்ணி இருக்காங்க. அதுபடி சர்க்குணத்தை சரமாரியா வெட்டி கொலை செஞ்ச அந்த 2 பேரும் வேற ஒரு கிராமத்துல போயிட்டு தலைமறைவாயிட்டாங்க. விசாரணையோட முடிவுல எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் மாதவன் ஹரிதாஸ அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. சிவகங்கையில மட்டும் கடந்த 25 நாட்கள்ல 5 கொலைகள் நடந்திருக்கு. இதனால கிராம மக்கள் பீதியில உறைஞ்சு போயிருக்காங்க.
சிவகங்கையில சட்ட ஒழுங்கு பிரச்சனை காவல்துறையினரோட கைய மீறி போறதா குற்றம் சாட்டிய சமூக ஆர்வலர்கள் இது போன்ற குற்ற சம்பவங்கள்ல ஈடுபடுறவங்களை தடுக்க காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலன்னு சொல்லி இருக்காங்க.